பாஸ்மதி ரைஸில் ஒரு நல்ல டேஸ்டியான பிரியாணி பார்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் 1/2 கிலோ மட்டன், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 5 விசில் வர வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 50 ml பாலில் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூவை போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 2 பச்சை மிளகாவை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம கரம் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 துண்டு பட்டை, 10 கிராம்பு, 5 ஏலக்காவை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 100 ml எண்ணெய், 50 ml நெய், ஹோல் ஸ்பைசஸ், ஃபைனாக கட் பண்ண பெரிய வெங்காயம், இது கோல்டன் ப்ரௌன் வர ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகா, தக்காளி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட், ரெட் சில்லி பவுட்ரு, அது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கரம் மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, வேக வச்சு எடுத்த மட்டன் பீசஸையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 100 ml தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன்லாம் நல்லா அந்த கிரேவியில் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு, எண்ணெய், அப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் போட்டு நல்லா வேக விடுவோம். 3/4 பதம் வந்ததும் சாதத்தை வடித்து பிரியாணி மசாலா கூட போட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் லெமன், பாலில் ஊற வச்ச குங்குமப்பூ, புதினா, கொத்தமல்லியை போட்டு குக்கரை மூடி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.